எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டு. ஓமானில் ஈவெண்ட் ஏன் பண்ணீங்க, தமிழ்நாட்டில் ஏன் ஈவெண்ட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ 24 மே சனிக்கிழமை ஈவினிங் மதுரையில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் மதுரையில் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு ஃபேன் மீட்டில், அவங்கெல்லாம் கீழே இருக்கிற டீட்டெயில்ஸில் கனெக்ட் பண்ணுங்கள். இமெயில் கொடுத்துருப்பாங்க. 24 ஈவினிங் மதுரைங்கிறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் வில் பி லிமிட்டட். இதில் மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஏன்னா மெட்ராஸ்லேயே நாங்கள் ஈவெண்ட் பண்ணுவோம். ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, மெட்ராஸில் பல ஈவெண்ட் வரும் வரிசையாக. அதனால் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ இல்லை மற்ற ஊரில் வெஸ்டர்ன் தமிழ்நாடுலேருந்து அங்கே வராதீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செய்தி? கோல்டோட விலை இறங்கியிருக்கு 150 ரூபாய்க்கு. கோல்டு இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிட்டே போங்க. எவ்வளோ தூரம் இறங்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போதைக்கு டாரிஃப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் ரேலியில கோல்டு இறங்குது. ஸ்டாக்ஸ்ல நேத்தோட இந்த அமெரிக்கால இருந்த ரேலி முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் ரிலீஃப் ரேலி திரும்பி இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியில ஓடுது. பல அலுமினியம், ஸ்டீல் இது மாதிரி இருக்கிற டாரிஃப்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகுது. சைனாவோட டாரிஃபும் அவர் வெறும் 90 டே தான் பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த அன்சர்டனிட்டி மார்க்கெட்டை திரும்பிப்படுத்தும். அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் என்னாகும், குரோத் என்னாகும் அப்படிங்கிற கேள்வி திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. பவல் மார்க்கெட்டை பத்தி பேச போறாரு. அதனால மார்க்கெட்டுக்கு அதுக்கு தொங்கிட்டு இருக்கு ஷார்ட் டேர்ம்ல. ஓவராலா அமெரிக்கா மேல ஹெவி ப்ரெஷர்ஸ் இருக்கும் எக்கானமியில. டெக்னிக்கல் ரெசெஷன் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வாட்டி மிஸ் ஆனாலும் டிசம்பருக்குள்ள ரெசெஷன் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அப்போ அந்த சமயத்துல தான் கட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணாங்கன்னா கோல்டோட வேல்யூ ஏறும். அதுக்கு தான் நம்மளோட லாங் டேர்ம் பிளே. இது ஒரு டென்ஷன்னால ஒரு 10,000க்கு ஸ்பைக் ஆகி திரும்பி 8,800, 9,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதை ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவா பார்க்கணும். இதுல நீங்க கோல்டை டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வீக்கா தான் இருக்கு. இன்னைக்கு 110 பாயிண்ட் மைனஸ் காட்டாலும் நான் பார்க்கறச்சு. பேங்க் நிஃப்டியும் டவுன்ல இருந்தது. இப்ப என்னெல்லாம் செய்தின்னு பார்ப்போம். கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செய்தி. கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல என்ன செய்தின்னா, நாங்க தனிஷ்கோட கேட்சப் பண்ணிடுவோம் 3 to 5 வருஷத்துக்குள்ளங்கிறாங்க. 3 வருஷம்னு அவங்க சொல்றாங்க. இந்த கேட்சப் பண்றதுக்கு அவங்க நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸை டபுள் பண்ணிட்டே போகணும். தனிஷ்கோட growth ஸ்லோவர். ஏன்னா தனிஷ்க் ஸ்லோவர் growth ஓன் ஸ்டோர்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. வேற கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல கேஷ் கிடையாது. அவர் ஓப்பனா கால்லயும் சொல்லிட்டாரு, நாங்க ஃபோக்கோ மாடல்ல தான் இன்ட்ரெஸ்டட். இதுல மார்ஜின்ஸ் அவருக்கு எனார்மஸ் ப்ரெஷர் இருக்கும். தனிஷ்க்கு மார்ஜின் ப்ரெஷர் இருக்காது. கேண்டீன் அவங்களோட பிராண்டோட இது ரொம்ப ஸ்ட்ராங். கேரட் லைன்கிற பிராண்டும் ஈக்குவலி ஸ்ட்ராங். கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு மெயின் பிஸ்னஸே வெறும் ஜுவல்லரி மட்டும்தான். தனிஷ்க்கு வாட்சு, ஐவேர், மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்கு. அதனால அவங்களால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எனிவே மார்ஜின் ஹெவி ப்ரெஷர்ல இருக்கும் கல்யாண்ல. முத்தூட்டுக்கு ரெக்கார்ட் ப்ராஃபிட், ரெக்கார்ட் டிவிடெண்ட் எல்லாமே ரெக்கார்டு. முத்தூட் ஃபைனான்ஸுக்கு ஸ்டாக் வேல்யூ ஏறும். பட் நம்மளுக்கு பார்க்கறச்ச முத்தூட்டா மணப்புரமான்னு பார்க்கறச்ச மணப்புரம் பெட்டா இருக்கு. ஏன்னா அது மோர் அண்டர் வேல்யூட். மணப்புரமும் ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு தீபக் ரெட்டியை கூட்டு வந்திருக்காங்க. தீபக் ரெட்டிக்கு பஜாஜ் ஃபின்சர்வ், அமெக்ஸ் அண்ட் ஸ்டான்சார்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் சிஇஓ இருப்பார். நந்தகுமாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு. இது பெயின் கேபிட்டலோட வேலை. பெயின் கேபிட்டல் பணம் போட்டோன்னா மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் பயங்கரமா இருக்கும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் ஏறும். அட் த சேம் டைம் அவங்களோட நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸும் ஏறும். அதனால இந்த சமயத்துல நீங்க பார்க்கறச்ச மணப்புரம் கன்சிடர் பண்றதுக்கு பெட்டர். முத்தூட் நம்ம முன்னாடியே கன்சிடர் பண்ண நல்ல கம்பெனி. பல மடங்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. டிவிடெண்டும் நல்லா இருக்கும். கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்தது. அந்த கர்நாடகா பேங்க்ஸோட ரிசல்ட் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் விஷயத்துல அவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்காங்க. எந்த ஸ்ட்ராட்டஜியை? அக்கௌண்டிங் ஸ்ட்ராட்டஜியை. அதனால 370 கோடி ரூபாய் இருக்க வேண்டிய ப்ராஃபிட்டை 250 கோடியா காமிச்சிருக்கோம்னு எம்டி சொல்லியிருக்கிறாரு. ஆனா விஷயம் அது மட்டும் இல்லை. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட்ஸோட எக்ஸ்பென்சஸ் நிறைய ஏறி இருக்கு. ஏன்னா அவங்க நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க.
ஃப்ரம் அ ரீஜனல் பேங்க் ஒரு ஆல் இண்டியா பிரசன்ஸ் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து மெதுவான ஸ்லோ மேக்கிங் ப்ராசஸ். அதனால அவங்க மார்ஜின் குறைஞ்சிருக்கு. திரும்பி யூஸ்வல் 5 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஷேர் கரெக்டாக இருக்கு. இதோட புக் வேல்யூ 300 ரூபா தாண்டி இருக்கும். இந்த 300 ரூபாய்க்கு சப்ஸ்டான்ஷியல் டிஸ்கவுண்ட்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு இது டீப் வேல்யூ கன்சிடரேஷன். ஒரு காலத்துல 70 ரூபாய்க்கு இருந்தது, அதோட கம்மியா 35 ரூபாய்க்கு இருந்தது. 70 ரூபால ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க. இன்னைக்கு நீங்க அந்த 70 ரூபானா போட்டா கூட 5 ரூபா டிவிடெண்ட்னா கூட உங்களுக்கு நியர்லி 8% ரிட்டர்ன் வருது. 35 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு 12% ரிட்டர்ன் வருது. நம்மளுக்கு இது மாதிரி இடத்துல வாங்கினதுனால லாங் டேர்ம்ல வந்து இதோட ரெண்டு ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஒன்று, இது பாண்டாவும் ஆக்ட் பண்ணுது. அதே சமயத்துல நம்மளுக்கு பாண்டோட வேல்யூ ஏறிட்டே போகுது. 315ங்கிறது புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூ 4 வருஷத்துல 400 ரூபாய் தாண்டிடும். அட் சம் டைம் புக் வேல்யூவும் ப்ரைஸும் ஈக்குவலைஸ் ஆகும். அந்த சமயம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். எப்பெல்லாம் இந்த ஸ்மால் பேங்க்ஸை வந்து பெரிய பேங்க்ஸ் முழுங்குறாங்களோ, புக் வேல்யூல முங்கினாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். அதனால இது மெயினாக பிளான்டேஷன் அண்ட் ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கிறதுனால எங்களோட கிராஸ் அண்ட் நெட் என்பிஏ கண்ட்ரோலில் இருக்கு. இந்த பேங்க்கை நீங்கள் கம்ஃபர்டபுளாக கன்சிடர் பண்ணணும். இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினதுக்கு மருதி, கோத்தக் மஹிந்திரா பேங்க் பிரைமர்லி காரணம். டாடா மோட்டார்ஸ் சர்ப்ரைசிங்லி 2% ஏறி இருக்கு. ஏன்னா நார்மலா ரிசல்ட்டை பார்த்தோன்னா அதை அடிச்சிருப்பாங்க. ஆனா அது 2% ஏறி இருக்கு இன்னைக்கு. இது வந்து ஒரு பெரிய எனக்கு சர்ப்ரைசிங் ஃபேக்டர். ஏன்னா எனி பேட் நியூஸ் அதை விற்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு ஐஸ்வர்யோட ரிசல்ட் வந்திருக்கு. 70 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டார் சைக்கிள்ல அவங்களுக்கு நல்ல ரிசல்ட். மோட்டார் சைக்கிள்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு மோர் தென் 1 மில்லியன் யூனிட்ஸ் இன் இயர் ஃபர்ஸ்ட் டைம் வித்திருக்காங்க. இது பிரைமர்லி எக்ஸ்போர்ட்ஸ்னால ஆயிருக்கு. அதே சமயத்துல அவங்க வந்து இந்தியாலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் செக்டர் அவங்க ஐஸ்வரோட மெயின் டிவிஷன், அதுவும் நல்லா பண்ணியிருக்கு. 7% மார்ஜின் க்ரோ ஆயிருக்கு. ப்ராஃபிட்ஸ் 1500 கோடி கிட்ட நியர்லி வந்து இயர் ஆன் இயர் 27% growth இருக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்டுங்கிறது வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாற்றிட்டாங்க. யூரோப்லேயும் வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேர்ல்டு ரெனவுண்ட் 350cc பைக் மார்க்கெட்டாக இருக்கு. நம்மளால அட் ஆல் டைம்ஸ் இதை கன்சிடர் பண்ண முடியல. ஏன்னா இது எப்போதுமே வைர ஊசியா இருக்கு. வைர ஊசியா இருக்கிறதுனால இதை நம்மளால கன்சிடர் பண்ண முடியல. அடுத்த செய்தி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா செய்தி வந்து ஹீரோ மோட்டார் கார்ப். ஹீரோ மோட்டார் கார்ப் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூட்டர்ஸ்ல வந்து எங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விடாங்கிறது 25,000 30,000 ஒரு மாசத்துக்கு விற்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நாங்க பிரேக் ஈவன் பண்ணிடுவோம். ஓவராலா கம்பெனியும் ப்ராஃபிட்டபிள். ஆனா பிரேக் ஈவன் பண்ணா இந்த கம்பெனி இந்த டிவிஷனும் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுங்கிறாங்க. ஆனா 25,000 30,000 ரீச் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு அதுல பாதி கூட இந்த கம்பெனி இல்லை. ஆனா இந்த வருஷத்துல நாங்க அதை ரீச் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஏத்தர் தான் எங்களுக்கு மெயின் பெட்டு. ஏத்தரும் இவங்க விடாவையும் சேர்த்தீங்கன்னா அந்த 25,000 வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணுவாங்க. இவங்க சொந்தக்காரங்க வச்சிருந்த ஹீரோ எலக்ட்ரிக் கம்பெனி பேங்க்ரப்சிக்கு போயிடுச்சு. பேங்க்ரப்சியில் அவங்க சொந்தக்காரங்களால கம்பெனியை ரெஸ்கியூ பண்ண முடியலன்னா அந்த பேர் வந்து ஆக்ஷனுக்கு வரும். ஆக்ஷன்ல பவன் முஞ்சாலும் அவன் ஃபேமிலியை அதை வாங்கிட்டாங்கன்னா கம்பெனி அவங்க கண்ட்ரோலுக்கு கம்ப்ளீட்டா ஹீரோ எலக்ட்ரிக் பிராண்டும் வந்துடும். இது நடக்குமா நடக்காதான்னு நம்மளால சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இண்டஸ்இண்ட் பேங்க்கும் இன்னைக்கு கரெக்டா இருக்கு, நேத்தும் கரெக்டா இருக்கும். இப்ப என்ன சர்ப்ரைஸ் ஆகுதுன்னா, ஒரு விசில் ப்ளோவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. இந்த விசில் ப்ளோவர் லெட்டர்ல தான் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி வந்திருக்கு. ஹோல்சேலா இன்ட்ரெஸ்ட் புக் பண்ணியிருக்காங்க, தனித்தனியா புக் பண்ணலன்னு. இந்த விசில் ப்ளோவருங்கிறவர் ஒரு சீனியர் ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல். அவர் வந்து முன்னாடியே சிஇஓ பார்த்து இந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இவர் டிஸ்கஸ் பண்ண அப்புறம் தான் மற்ற மேட்டர்ஸ் எல்லாம் வெளில வந்தது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ ஒரு இன்டர்னல் ஆடிட் டீம் அசோசியேட்டட் பை இ&y இந்த அலிகேஷன்ஸை ப்ரோப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அலிகேஷன்ஸ் என்ன ஆகுங்கிறதுனால மார்க்கெட் திரும்பி இதை வந்து அடிச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே சிஇஓ டெப்டி சிஇஓ 2 பேரையும் தூக்கிட்டாங்க. இப்போ புதுசா ஒரு மேனேஜ்மெண்ட் வரும். அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாத்து லாஸஸையும் ரைட் ஆஃப் பண்ணிடும். ஹெவி லாஸ் காட்டும். அப்போ பேங்க் திரும்பி விழும். அதுக்கப்புறம் ப்ரமோட்டர் காசு போட்டு தான் இது ரிவைவ் பண்ணுவாங்க. மோஸ்ட் லைக்லி வந்து ஆக்சிஸ் பேங்க்லேருந்து வரவர் தான் இந்த கம்பெனியோட எம்டிஎன் சிஇஓ வருவார். ஆனால் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு டைம் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் அவர் இந்த கம்பெனிக்கு வருவார். லூப்பினோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. லூப்பினோட ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு.
இந்த லூப்பின்ல ஒரு சிஸ்டர் பிரதர் இருக்காங்க. இந்த சிஸ்டர் பிரதருக்குள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் ஒப்பீனியன் இருக்கிறதுனால நம்மளால அதை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா எப்போ எவ்வளோ தூரம் அடிச்சுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மா கம்பெனியில் சிக்னிஃபிகண்ட்டாக டெட் இருந்தது. அதனால இந்த ரெண்டு காரணத்தினால இதை நான் தொடரல. நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ரெசிலியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ரெசிலியண்ட்டுங்கிறதுலாம் கதை. பெங்களூரில் ப்ளூ ஸ்மார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு யாருமே சொல்லல. இன்ஃபேக்ட் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ப்ளூ ஸ்மார்ட் சூப்பரான சர்வீஸு, வண்டி சூப்பர் ஓடும்னு சொன்னாங்க. ஆனால் ஜென்சாலுக்கும் ப்ளூ ஸ்மார்ட்டுக்கும் இருக்கிற ப்ராப்ளம் பெத்த ப்ராப்ளமாக இருந்தது. அதனால ஸ்மால் கேப்பில் உங்களுக்கு ஓனர்ஸை டைரெக்டாக தெரியலன்னா அந்த மாதிரி கம்பெனியை ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ரெசிலியண்ட்டுங்கிற வார்த்தையை நம்பி ஏமாந்துடாதீங்க. டாடா பவர் ஒரு வைர ஊசி கம்பெனி. 25% இந்த வாட்டி ப்ராஃபிட் ஏறி இருக்கு. 2.25 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி கடன்ல இருந்தாலும் நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கு. முத்ராவோட ப்ராப்ளம்ஸ் அவங்க பின்னாடி விட்டுடுச்சு. ரூஃப் டாப் சோலார்ல ஒரு புது மைல் ஸ்டோனை ரீச் பண்ணிட்டாங்க. 1.5 லட்சம் வீட்டில் ரூஃப் டாப் போட்டாங்க. இன்னும் ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ப்ரைஸாக இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணுறதே நம்மளுக்கு பெட்டர். இன்னைக்கு இதுதான் செய்தி. மார்க்கெட் கீழே இங்கே இருக்கு. நம்ம பட்டாஸ் லிஸ்ட்ல ஷேர்ஸ் இருக்கிறத கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். எங்கள்கிட்ட 4 சேனல் இருக்குது. மணி மாத்துடுன்னு தெலுங்குல, மணி மாத்துன்னு கன்னடாவில், மணி பேச்சு மலையாளம், அதுக்கப்புறம் பைசா போல்தாயின்னு ஹிந்தியில். இதெல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஷை தெரிஞ்சவங்களுக்கு, தமிழ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.